அல்லாஹு தஆலா புனித குர்ஆனில் வெற்றிக்கான வழி கத் அஃப்லஹ மன் தஸக்கா, அல்லாஹ்வை பயந்து எவைகளை அல்லாஹ் தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ, செய்ய வேணாம் என்று சொல்லி இருக்கிறானோ அவைகளிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளுகிறார். ஏதோ தப்பித்தவரை ஒரு ஹராத்தை அல்லாஹ் தடை செய்த ஒன்றை செய்து விட்டாலும் பயப்படுவார், அல்லாஹுக்கு முன்னாலே அழுவார். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு பனி ஆதம் ஹத்தாஉன் வ கைருல் ஹத்தாஈன அத்தவ்வாபூன். மனிதன் மலக்கு அல்ல, மனிதனை அல்லாஹ் உணர்வோடு படைத்திருக்கிறான், ஆசையோடு படைத்திருக்கிறான். ஆனால் அவன் தவறு செய்து விட்டால் பயப்படுவான், அல்லாஹுக்கு முன்னாலே அழுவான், இஸ்திக்ஃபார் செய்வான், தௌபா செய்வான். எனவேதான் வ கைருல் ஹத்தாஈன், மனிதர்களிலே சிறந்தவர்கள் தன்னுடைய தவறை அல்லாஹுக்கு முன்னாலே அவர்கள் ஒப்புவித்து அழுகிறவர்கள், அதாவது இஸ்திக்ஃபார் செய்கிறவர்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا محمدا عبده ورسوله. صلى الله على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد، فيا عباد الله اتقوا الله وأطيعوه، فالله تعالى يقول فهو أصدق القائلين: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. صدق الله العظيم. عن أنس بن مالك رضي الله عنه قال: كان النبي صلى الله عليه وسلم إذا دخل رجب قال: اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان. رواه أحمد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் இதனை ஆரம்பிக்கிறேன். புகழ் அனைத்தும் அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபக்குவப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இரட்சகனாகிய ரப்பாகிய வல்ல நாயன் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு புகழ் அனைத்தும் உரித்தாகுக. அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்துக்கோர் அருட்கொடையாக அனுப்பப்பட்ட அல்லாஹ்வினுடைய தூதர் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி நடந்த அவர்களது தோழர்களாகிய சஹாபாக்கள், அவர்களை பின்பற்றியவர்கள், துயர்ந்தவர்கள், அல்லாஹு தஆலா அவனுடைய நல்லடியார்கள், அவனை விசுவாசித்தவர்கள், அவனுக்கு வழிபட்டு நடக்கிறவர்கள் அனைவர்கள் பேரிலும் உண்டாவதாக. சிறப்பான நாளிலே ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றி செல்லும் பொருட்டு அல்லாஹ்வுடைய வீட்டில் ஒன்று சேர்ந்திருக்கும் இறைநேச செல்வர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்பொழுதும் எந்த சந்தர்ப்பத்திலும் எங்கிருந்தாலும் எந்த நிலையிலும் நம்மளை படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய வல்லநாயன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை பயந்து அஞ்சி நடந்து கொள்ளுமாறு, எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு அவன் நமக்கு பணித்திருக்கிறானோ, கட்டளையிட்டிருக்கிறானோ அவைகளை எடுத்து நடக்குமாறு,
எவைகளிலிருந்து விலகி நடக்குமாறு நம்மளை தடுத்து வைத்திருக்கிறானோ, விலக்கி வைத்திருக்கிறானோ, அவைகளிலிருந்து விலகி நடக்குமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் முதலிலே நசீஹத்தனும் உபதேசம் செய்து கொள்ளுகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம யாரும் இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கான வருடங்கள் வாழ வந்தவர்கள் அல்ல. இன்றையோ நாளையோ நாம் அல்லாஹ் இடத்தில் போய் சேர்ந்து விடுவோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே ஒரு குறிப்பிட்ட காலம்தான் எங்களை வாழ வைக்கிறான் சகோதரர்களே. அதுவும் இந்த உலகத்திலே குறுகிய வாழ்நாள் கொடுக்கப்பட்ட ஒரு சமுதாயமாகத்தான் நாம் இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள், அஅமாரு உம்மத்தி மா பைன 60 அw 70. எனது சமூகத்தை, எனது உம்மத்தை சார்ந்தவர்களுடைய வாழ்நாள் 60க்கும் 70க்கும் இடைப்பட்டதாக பெரும்பாலும் இருக்கும் என்றார். அதை நாங்கள் பார்க்கிறோம். இளம் வயது மௌத்து அதிகமாக நாங்கள் இந்த காலகட்டத்திலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம், அவதானித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே அன்பு சகோதரர்களே, சொல்லுவார்கள் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்று. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் இந்த உலக வாழ்க்கையை, சொர்க்கலோகத்தை அடைந்து கொள்வதற்காக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடிக் கொள்வதற்காக, அல்லாஹ்வுடைய ரிலாவை அடைந்து கொள்வதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு களமாக எங்களுக்கு தந்திருக்கிறார். எனவே யாரெல்லாம் அதை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுகிறார்களோ அவர்கள்தான் வெற்றிக்குரியவர்கள் சகோதரர்கள். வெற்றி என்கிறது என்ன? இந்த உலகத்தில பொருளும் செல்வாக்கும் மட்டும் கிடைக்கிறதல்ல. இந்த உலகத்தில கண்ணியமும் அந்தஸ்தும் மட்டும் கிடைக்கிறது அல்ல. அன்பு சகோதரர்களே, குர்ஆன் வெற்றி என்றால் என்ன, வெற்றிக்குரியவர் யார் என்பதை பற்றி அழகாக அல்லாஹ் தஆலா விவரிக்கிறான். قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون. இன்னொரு இடத்திலே قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى. வெற்றி என்கிறது யார் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு வாழுகிறார்கள், அல்லாஹ்வை மறக்காமல், அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் இஸ்லாத்தில் இருந்து தூரம் போய்விடாமல், அல்லாஹ்வை நினைத்து அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் யார் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஆனால் நாங்கள் நினைக்கிறோம் இந்த உலகத்தினுடைய சொத்திலே மட்டும்தான் வெற்றி இருக்கிறது, செல்வாக்கிலே மட்டும்தான் வெற்றி இருக்கிறது, இந்த உலகத்தினுடைய பட்டம் பதவிகளிலே தான் வெற்றி இருக்கிறது. அவைகள் வேணாம் என்று இஸ்லாம் சொல்லவில்லை சகோதரர்களே. இஸ்லாத்திலே துறவரம் கிடையாது. ஆனால் அல்லாஹ் எங்களுக்கு சொல்லுகிற மிக முக்கியமான ஒரு புத்திமதி, யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, விசுவாசிகளே, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட சமூகமே, லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும், உங்களுடைய உலகளாவிய விடயங்கள், உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய தொழில், உங்களுடைய பணம், உங்களுடைய பிள்ளை கொட்டிகள், அம்வாலுக்கும் அவுலாதுக்கும், நிறைய இடங்களிலே அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார், உங்களுடைய பொருளும் பணமும் பிள்ளைகளும் அல்லாஹ்வுடைய சிந்தனையில் இருந்து, அல்லாஹ்வுடைய ஞாபகத்தில் இருந்து உங்களை தூரமாக்க கூடாது. அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறார், யாருக்கு தன்னுடைய பணம், பொருள், இந்த உலகத்தினுடைய அல்லாஹ் கொடுத்திருக்கிற சொத்து, செல்வாக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு தடையாக இருக்கிறதோ, அல்லாஹ்வை நினைத்து வாழ்வதற்கு தடையாக இருக்கிறதோ, இன்று நிறைய நபர்கள் இருக்கிறார்கள் சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார், உலாயிக ஹுமுல் காசிரூன், அவர்களே தான் நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் உறுதிப்படுத்தி சொல்லுகிறார். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா புனித குர்ஆனில் வெற்றிக்கான வழி, கத் அஃப்லஹ மன் தஸக்கா, அல்லாஹ்வை பயந்து எவைகளை அல்லாஹ் தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ, செய்ய வேணாம் என்று சொல்லி இருக்கிறானோ அவைகளிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளுகிறார். ஏதோ தப்பித்தவரை ஒரு ஹராத்தை அல்லாஹ் தடை செய்த ஒன்றை செய்து விட்டாலும் பயப்படுவார், அல்லாஹுக்கு முன்னாலே அழுவார். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு பனி ஆதம் ஹத்தாஉன் வ கைருல் ஹத்தாஈன அத்தவ்வாபூன். மனிதன் மலக்கு அல்ல, மனிதனை அல்லாஹ் உணர்வோடு படைத்திருக்கிறான், ஆசையோடு படைத்திருக்கிறான். ஆனால் அவன் தவறு செய்து விட்டால் பயப்படுவான், அல்லாஹுக்கு முன்னால்
முன்னாலே அழுவான், இஸ்திக்ஃபார் செய்வான், தௌபா செய்வான். எனவேதான் வகைருல் ஹத்தாயின், மனிதர்களிலே சிறந்தவர்கள் தன்னுடைய தவறை அல்லாஹ்வுக்கு முன்னாலே அவர்கள் ஒப்புவித்து அழுகிறவர்கள், அதாவது இஸ்திக்ஃபார் செய்கிறவர்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குறுகிய வாழ்நாளை இந்த உலகத்திலே அல்லாஹ் இந்த சமுதாயத்துக்கு வைத்திருந்தாலும் முன்னைய சமுதாயங்களை போல அல்லது அதைவிட அதிகமாக நன்மைகளை சுவீகரித்துக் கொள்ளக்கூடிய நிறைய சந்தர்ப்பங்களை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். அன்பு சகோதரர்களே, நாங்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதம் சிந்தித்து பாருங்கள். ரஜபுடைய மாதம் எவ்வளவு கண்ணியமான சிறப்பான மாதம். இது போன்ற நல்ல மாதங்கள் வந்து போவது எத்தனையோ பேருக்கு தெரியாது. ஆனால் எந்த அளவுக்கு இஸ்லாமிய பற்று நமது முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இருக்கிறது என்றால், இது ரஜபு மாதம், இன்று பிறை 23 நாங்கள் இருக்கிறோம் என்பது அதிகமான முஸ்லிம்களுக்கு தெரியாது. ஆனால் அன்பு சகோதரர்களே, இது ஜனவரி 24 என்று தெரியும். ஆனால் அது மட்டுமல்ல, அந்த ஜனவரி பிறக்கின்ற பொழுதே கூட நாம் அவதானித்தோம், நாங்கள் பார்க்கிறோம் நமது ஊர்களுக்குள்ளே. அன்பு சகோதரர்களே, அங்கே அந்த ஜனவரியை வரவேற்பதற்காக அங்கே பட்டாசு கொளுத்தி, கேக் வெட்டி, மிட்டாய் பங்கிட்டு, எத்தனையோ விதத்துகளை செய்து இந்த அளவுக்கு அந்நிய கலாச்சாரத்திலே நமது சகோதரர்கள் மூழ்கி போயிருக்கிறார். அன்பு சகோதரர்களே, இந்த மாதம் பிறக்கின்ற பொழுது தலைப்பிறையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜப மாதத்தின் முதல் பிறை தெரிந்தால் அல்லாஹ்விடத்திலே இறைஞ்சி கேட்பார்கள். ஹதீஸ்லே வந்திருக்கிறது, இதா தஹல ரஜப், ரஜபுடைய மாதம் வந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான், யா அல்லாஹ், நீ சங்கியாக்கி வைத்திருக்கக்கூடிய 12 மாதங்களிலே அல்லாஹ் தஆலா 4 மாதங்களை கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறார், சங்கியாக்கி வைத்திருக்கிறார். அந்த 4 மாதங்களிலும் செய்கிற நல்லமல்களுக்கு இதர மாதங்களிலே செய்கிற நன்மைகளை விட கூடுதலாக நன்மைகளை அல்லாஹ் தஆலா வழங்குகிறார். அதே போலதான் பாவச் செயல்களுக்கும் சகோதரர்களே, இந்த ரஜபு மாதம் எங்களால் நன்மைகள் தான் செய்ய முடியாது என்றாலும் கூட பாவங்கள் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா புனித குர்ஆனிலே சொல்லுகிறான், இன்ன இத்தஷ ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரா, காலத்தை படைத்தவன் அல்லாஹ், மாதங்களை உருவாக்கியவன் அல்லாஹ். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் எல்லாம் மாதங்களை உருவாக்கியது குர்ஆன். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், மின் யௌமி خلقஸ் ஸமாவாதி வல் அர்த், அல்லாஹ் தஆலா வானம் பூமிகளை படைத்த காலத்திலிருந்தே அவன் 12 மாதங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அது ஆங்கிலத்தில் நாங்கள் கணிப்பீடு செய்தாலும் சரி, அரபியில் கணிப்பீடு செய்தாலும் சரி, வேறொரு பாஷையில் கணிப்பீடு செய்தாலும் சரி, இந்த 12 மாதங்களை உருவாக்கியவன் அல்லாஹ். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அதிலே அர்பஅத்துன், அதாவது 4 மாதங்கள் மின் அஷ்ஹுரில் ஹுரும், கண்ணியமான மாதம், சங்கியான மாதம். அதில் ஒரு மாதம் தான் இந்த ரஜபு மாதம். இன்று பிறை 23 நாங்கள் இருக்கிறோம். அன்பு சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைப்பிறையிலே கேட்கிற துஆ என்ன? யா அல்லாஹ், இந்த ரஜபு மாதத்திலும் அதை அடுத்து வருகிற ஷஅபானுடைய மாதத்திலும் எங்களுக்கு அபிவிருத்தி செய்து பரக்கத்து செய்து வபல்லிக்னா ரமலான், ரமலானை எங்களுக்கு எட்டச் செய்வாயாக, அடையச் செய்வாயாக என்று துஆ செய்கிறார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நல்ல சந்தர்ப்பங்களை நல்லமல்களுக்காக நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர்கள்தான் புத்திசாலிகளாக இருக்கிறார்கள். இந்த ரஜபு மாதம் கண்ணியமான சகோதரர்களே, உலமாக்கள் சொல்லுகிறார்கள், அழகாக அதை பற்றி எழுதி வைத்திருக்கிறார்கள். இது ரமலானுக்காக எங்களை பயிற்றுவிக்கிற, ரமலானுக்காக ஒரு ட்ரைனிங் கொடுக்கிற ஒரு மாதமாக இருக்கிறது. ரமலானுடைய மாதம் என்று சொல்லுகின்ற பொழுது அது அறுவடையுடைய மாதம். ஒரு விவசாயி விவசாயம் செய்து தன்னுடைய நிலத்திலே, தன்னுடைய தோட்டத்திலே விவசாயம் செய்து அறுவடை செய்கிற நாள் அவருக்கு எவ்வளவு சந்தோஷமான நாள். அந்த அறுவடை நல்ல விளைச்சலை கொடுக்கின்ற பொழுது அவருக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அன்பு சகோதரர்களே, இந்த ரஜபுடைய மாதம் உதாரணம் சொல்லுகிறார்கள். ஒரு விவசாயி விவசாயம் செய்ய ஆரம்பிக்கின்ற பொழுது முதலிலே என்ன செய்கிறார்? அவருடைய நிலத்தை வெட்டி கொத்தி பண்படுத்தி எப்படி விவசாயம் செய்வதற்கு ஏற்றதாக ஆக்கிறாரோ அதே
போலதான் ஒவ்வொரு மூமினுக்கும், ஒவ்வொரு விசுவாசிக்கும், அல்லாஹ்வை பயந்து நடக்கிற ஒவ்வொருவர்களுக்கும் இந்த மாதம் நல்லமல்களை ஆரம்பிக்கின்ற மாதம், நற்கர்மங்களை விதைக்கின்ற மாதம். விதைக்காமல் அறுவடை செய்ய முடியாது. அன்பு சகோதரர்களே, விவசாய பகுதிகளுக்கு போனால் ஒரு 3 மாதத்துக்கு பிறகு 4 மாதத்துக்கு பிறகு வயலிலே அறுவடை செய்வார்கள். வேளாண்மையை அறுவடை செய்வார்கள். அது அவர்கள் நாட்டிய பயிரை அறுவடை செய்வார்கள். அறுவடை செய்வதற்கு 2 மாதங்கள் 3 மாதங்களுக்கு முன்பே அவர் அந்த பயிரை நாட்ட வேண்டும். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லி தருகிறார்கள். அன்பு சகோதரர்களே, அறுவடையுடைய மாதம் ரமலானுடைய மாதம். திடீரென அறுவடை செய்ய முடியாது. எனவே யாரெல்லாம் பொடுபோக்காக இருக்கிறார்களோ, யாரிடத்தில் தொழுகை இல்லையோ, நல்லமல்கள் இல்லையோ, குர்ஆன் திலாவத் இல்லையோ, கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் கண்ணியமான 4 மாதங்களில் 1 மாதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான். அந்த மாதத்தில் உயிர் வாழுகிற பாக்கியத்தை தந்திருக்கிறான். என்னை திருத்திக் கொள்ள வேண்டும், என்னை நல்லவனாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். தொழுகை இல்லாமல் இருக்கிறேன். இன்றிலிருந்து இந்த சங்கையான மாதத்தில் தொழுகையை ஆரம்பிக்க வேண்டும். கடமையாக எனக்கு கடமை இருந்தும் கூட ஜகாத்தை கொடுக்காமல் இருக்கிறேன். நான் இப்பொழுதே அதற்காக தயாராக வேண்டும். நான் ஒரு உலோபியாக இருக்கிறேன், சதக்கா செய்யாமல் இருக்கிறேன், இப்பொழுதே அதற்காக தயாராக வேண்டும். என்னென்ன நல்லமல்கள் இருக்கிறதோ அன்பு சகோதரர்களே, அவற்றுக்கெல்லாம் தயாராகிற ஒரு மாதமாக இந்த ரஜபு மாதம் இருக்கிறது. ஆனால் அதுவும் எங்களை விட்டும் விடை பெற்று செல்லுகிற கடைசி கட்டத்தில் இருக்கிறோம். 23 பிறையில இருக்கிறோம். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு அறிஞர் சொல்லுகிறார், ரஜபு மாதத்திலே ஒருவர் தன்னுடைய அமல்களை விதைக்கிறார், நட்டுகிறார், அவர் உருவாக்குகிறார். அதற்கு அடுத்து வருகிற மாதம் ஷஅபானுடைய மாதம். அந்த மாதம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக சுன்னத்தான நோன்புகள் நோற்ற மாதம். சகோதரர், நோன்பு என்கிறது நாங்கள் சிந்தித்து பார்க்கிறோமே இல்லை. அதாவது சுன்னத்தான நோன்பு என்கிறது, ஃபர்லான நோன்பை ரமலானிலே நாங்கள் கஷ்டப்பட்டு சிலர் பிடிக்கிறார்கள். ஆனால் சுன்னத்தான நோன்புகள் பற்றி சிந்திக்கிறார்கள் இல்லை. அன்பு சகோதரர்களே, சுன்னத்தான நோன்புகளுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய உடல் ஆரோக்கியத்தை வைத்திருக்கிறார், எவ்வளவு பெரிய நன்மைகளை வைத்திருக்கிறார். எனவே அவைகளை எல்லாம் ஆரம்பிக்கிற ஒரு மாதமாகத்தான் இந்த ரஜபு மாதம் இருக்கிறது. அதை அடுத்து வருகிற ஷஅபானுடைய மாதம் தான் ஆரம்பித்த அந்த நல்ல அமல்களை விட்டு விடாமல், ஒரு விவசாயி தான் நாட்டிய பயிரை எப்படி அந்த பயிருக்கு அவர் நீர் ஊற்றி உரமிட்டு புகர போட்டு வளர்க்கிறாரோ, அதே போல ஷஅபானுடைய மாதம் நாங்கள் ஆரம்பித்த நல்ல அமல்களை வளர்க்கின்ற மாதமாக இருக்கிறது. அதிலே குறைவு செய்யக்கூடாது. அதற்கு பிறகு வருகிற மாதம் சொல்லனா சிறப்புகள் உள்ளடக்கிய புனித ரமலான். அன்பு சகோதரர்களே, அது அறுவடையுடைய மாதம். அதனாலதான் அந்த ரமலானுடைய மாதம் வாரத்துக்கு முன்பே சுன்னத்தான நோன்புகள் முடிந்த அளவு பிடித்து ஏனைய அமல்களையும் செய்து தனக்கு தன்னுடைய உடம்புக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கிற, ஒரு பயிற்சி கொடுக்கிற மாதமாக இந்த ரஜபு மாதம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு வந்த அந்த துஆவையும் நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான். யா அல்லாஹ், இந்த ரஜபிலையும் ஷஅபானிலையும் எங்களுக்கு பரக்கத் செய்வாயா. பல்லிக்னா ரமலான். அதற்கு முன்பு நாங்கள் மௌத்தாகி விடுவோமோ தெரியாத ரமலான் வருவதற்கு முன்பு அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பல்லிக்னா, நபி அவர்கள் 2 மாதத்துக்கு முன்பே துஆ செய்கிறார்கள். யா அல்லாஹ், அந்த சிறப்பான மாதத்தை அடைய செய்வாயாக, எத்தச் செய்வாயாக, அதிலே உயிர் வாழும் சந்தர்ப்பத்தை தருவாயாக, நல்லமல்கள் செய்வதற்காக என்று அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் துஆ செய்கிறார்கள் என்றால் பாவச்சேற்றிலே மூழ்கி கிடக்கிற நாம், இஸ்லாத்தை அறியாமல் ஏதோ தாந்தோண்டித்தனமாக வாழுகிற நாம் எவ்வளவு தூரம் அன்பு சகோதரர்களே நற்கருமங்களிலே நல்ல காரியங்களிலே உற்சாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த 4 மாதங்கள், அதாவது துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப், இந்த 4 மாதங்களை ஜாஹிலியா கால மக்கள், இஸ்லாத்துக்கு முன்பிருந்த மக்கள் கூட கண்ணியப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த மாதங்கள் வருகின்ற பொழுது அவர்கள் சண்டை பிடித்துக் கொண்டிருந்தால், குலச்சண்டை, ஊர் சண்டை, தொடர்ந்து சண்டை பிடித்துக் கொண்டிருப்பார்கள். சண்டைகளை கூட விட்டு விடுவார்களாம், பாவங்கள் இருந்து விலகி நடப்பார்களாம். அல்லாஹு தஆலா கண்ணியமாக்கி வைத்த மாதத்திலே நாம் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று ஜாஹிலியா காலத்து மக்களை சொல்கிறார்கள் என்றால், இவைகள் எல்லாம் குர்ஆனிலே அடிக்கடி இந்த வசனங்களை ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய நாம், இந்த சிறப்புகளை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நாம், இந்த காலகட்டங்களை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நல்ல சந்தர்ப்பங்களை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் அன்பு சகோதரர்களே. அது மட்டுமல்ல, எங்களுக்கு எங்களுடைய வாழ்நாள்
வாழ்நாளிலே மறக்க முடியாத ஒரு நிகழ்வு, ஈமானோடு சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வை எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற ஒரு மாதமா. அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய சன்னிதானத்துக்கு எடுத்தான். அங்கே அல்லாஹ் தஆலா அர்ஷுக்கு எடுத்து 7 வானங்களையும் தாண்டி அல் இஸ்ரா வல் மிஅராஜ் என்று நாங்கள் சொல்லுகிற அந்த விண்ணுலக பயண அந்த பயணம் இந்த மாதம் 27 தான் நடந்தது. சகோதரர்களே, இது ஈமானோடு சம்பந்தப்பட்ட ஒன்று. இதில் யாருக்கும் சந்தேகிக்க முடியாது. இன்று நாங்கள் இந்த உலகத்திலே சாதாரண மனிதனுக்கு அல்லாஹ் என்ன ஆற்றலை கொடுத்திருக்கிறான்? அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், வமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா. மனிதன் நினைக்கிறானா எல்லாம் கண்டுபிடித்து விட்டான் என்று, மனிதன் நினைக்கிறானா எல்லாம் சாதித்து விட்டான் என்று, மனிதனுக்கு நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த நுட்பம் அறிவு கொஞ்சத்திலும் கொஞ்சம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சிந்தித்து பாருங்கள். எந்த அறிவை மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த அறிவை கொஞ்சம் என்று சொல்லுகிறானோ, அந்த கொஞ்ச அறிவை கொண்டுதான் இன்று சந்திர மண்டலம் அல்ல, அதற்கு அங்காலும் மனிதன் தேடிக்கொண்டிருக்கிறான், ஆய்வு செய்து கொண்டிருக்கிறான். கம்ப்யூட்டர் அல்ல, தொழில்நுட்பத்திலே, டெக்னாலஜியிலே எவ்வளவு மனிதன் முன்னேறிவிட்டான். இதுவெல்லாம் பெரிய அறிவு அல்ல சகோதரர்களே. அல்லாஹ் சொல்லுகிறான் கொஞ்ச அறிவு. எனவே அல்லாஹ்வுடைய ஆற்றல், அல்லாஹ்வுடைய சக்தி, அது எங்களுடைய குறுகிய புத்தியால் விளங்க முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானுலகத்துக்கு உயர்த்தி சொர்க்கம், நரகம், நல்லவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய வெகுமதிகள், பாவிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகள், அத்தாட்சிகள் எல்லாவற்றையும் காட்டிவிட்டு அன்னாரை திருப்பி இந்த உலகத்துக்கு ஒரு நொடி பொழுதிலே அல்லாஹ் அனுப்புகிறான். அனுப்புகிற பொழுது அல்லாஹ் கொடுத்த பரிசுதான் இந்த தொழுகை என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்பு சகோதரர்களே, தொழுகை எங்களுக்கு கிஃப்டாக, அன்பளிப்பாக கிடைத்த மாதத்திலே எத்தனை முஸ்லிம்கள் தொழுகை இல்லாமல் இருக்கிறார்? அவர்களுக்கெல்லாம் மஸ்ஜிதுக்கு வர நேரம் முடியாது, தொழுவதற்கு நேரம் முடியாது, அல்லாஹ்வை நினைப்பதற்கு சந்தர்ப்பம் இல்லை. அன்பு சகோதரர்களே, குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிகழ்வை பற்றி சொல்லும் பொழுது, சுப்ஹானல்லஸீ அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதீ பாரக்னா ஹவுலஹு. இரவோடு இரவாக ஒரு நொடி பொழுதிலே ஹதீஸிலே வருகிறது, நபி அவர்கள் தூங்கி இருந்த அந்த படுக்கை விரிப்பினுடைய சூடு கூட ஆறல்ல. அவ்வளவு தூரம் அல்லாஹ் மக்காவில் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை பைத்துல் முகத்தஸ் சிரியாவுக்கு, பலஸ்தீனுக்கு இரவோடு இரவாக அல்லாஹ் தஆலா அழைத்து சென்றான். அல்லாஹ்வுக்கு இது பெரிய காரியம் அல்ல. இதை கண்டு சிலர் சந்தேகம் கொள்ளலாம். நபி அவர்களுடைய காலத்திலே அன்பு சகோதரர்களே, இந்த சம்பவத்தை அல்லாஹ் என்னை வானத்துக்கு உயர்த்தினான், அத்தாட்சிகளை காண்பித்தான், நல்லவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய வெகுமதிகள், சொர்க்கம் எல்லாவற்றையும் அல்லாஹ் காண்பித்தான், பாவிகளுக்கு கொடுக்கிற தண்டனைகளை அல்லாஹ் எனக்கு காட்டினான் என்று அங்கே வந்து சொல்லுகின்ற பொழுது, இஸ்லாத்திலே வெளிப்பகட்டாக இருந்தவர்கள், முகஸ்துதிக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், இது என்ன ஏற்றுக்கொள்ள முடியாத செய்தி, உடனே முர்த்ததுகளாக மாறிவிட்டார்கள். இந்த முஹம்மது சொல்லுகிற மார்க்கத்தை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, புத்திக்கு எட்டாதவையாவை அவர் சொல்லுகிறார் என்று உடனே இஸ்லாத்தில் இருந்து மதம் மாறிவிட்டார்கள், மார்க்கம் மாறிவிட்டார்கள். அது மட்டுமல்ல, சிலர் சொன்னார்கள், என்ன ஆச்சரியம், இவர் சொல்றாரு மக்காவில் இருந்து பலஸ்தீனுக்கு ஒரு இரவுக்குள்ள ஒரு நொடி பொழுதுல போனாராம், அங்கிருந்து 7 வானத்தையும் தாண்டி அல்லாஹ்வை தரிசித்து வந்தாராம், நம்பேலுமா? கேட்டார்கள். அவர்கள் சொன்னார்களாம், நாங்கள் எல்லாம் வியாபாரிகள், நாங்கள் சிரியாவுக்கு போகிறோம், பலஸ்தீனுக்கு போகிறோம், இந்த மக்காவில் இருந்து எங்களுடைய வியாபார சாமான்களை கட்டிக்கொண்டு ஒட்டகங்களிலே பலஸ்தீனுக்கு போவதற்கு ஒரு மாதம் பிடிக்கிறது, அங்கிருந்து திரும்பி வருவதற்கு 2 மாதம் பிடிக்கிறது. இந்த 2 மாத தூரத்தை ஒரு நொடிப்பிலே, ஒரு நொடி பொழுதிலே கடந்து விட்டதாக போனதாக சொல்லுகிறாரே, அதற்கு அங்கால புத்தி கேட்டாத வானமாம்,
7 வானங்களை தாண்டினாம் என்று சொல்கிறாரே, எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மறுத்தார்கள். அன்பு சகோதரர்களே, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எது சொன்னாலும் அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சொல்லுவதை உடனே ஏற்றுக்கொள்வார்கள். அவர்களுக்குத்தான் நபி அவர்களுடைய எல்லா ரகசியங்களும் தெரியும். அவர்கள் சிலர் போனார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு இடத்திலே, என்ன உங்களோட கூட்டாளி இப்படி எல்லாம் சொல்றாரு, புத்திக்கு எட்டாததான் சொல்றாரு. உடனே ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார். கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய நபியே, நீங்க எனக்கிட்ட இன்னும் சொல்லல, இப்படியான ஒரு செய்தி நடந்ததா என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய நபி அவர்கள், ஓர் அபூபக்கரே, அல்லாஹ் நேற்றிரவு என்னை இவ்வாறு அழைத்து சென்றான், இந்த ஏற்பாட்டை செய்தான் என்று சொன்னதோடு, அன்பு சகோதரர்களே, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, சதக்த யா ரசூலல்லாஹ், நீங்க உண்மை சொல்லிட்டீங்க, உடனே ஏற்றுக்கொள்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு அன்றுதான் உண்மைப்படுத்துகிறவர். புத்திக்கு பட வேணும் என்று இல்லை. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால், அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேள்வி கேட்டவர்களிடத்திலே சொன்னார்கள், என்னப்பா இதை விட ஆச்சரியமான சம்பவம் எல்லாம் எனக்கிட்ட அவர் சொல்றாரு, சொல்லி இருக்கிறாரு, இது ஆச்சரியமா? அல்லாஹுக்கு இயலாத ஒன்று இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய ஹபீப், அல்லாஹ்வுடைய நேசர், நபிமார்களுக்கெல்லாம் இறுதியானவர், அவரை அல்லாஹ் வானுலகத்துக்கு உயர்த்தி அச்சாட்சிகளை காட்டி திரும்பி வருகின்ற பொழுது தொழுகையை கிஃப்டாக கொடுத்து அனுப்பினான் என்றால் ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லிவிட்டு மற்றவர்களுக்கும் நம்பிக்கை வர வேண்டும் என்பதற்காக பெரும் சபையிலே மக்கள் ஒன்று கூடி இருக்கிற இடத்திலே, அல்லாஹ்வுடைய நபியே, நீங்கள் அந்த பைத்துல் முகத்தஸுக்கு போனீங்க, அங்கே எல்லா நபிமார்களுடைய ரூஹுகளையும் அல்லாஹ் அங்கே கொண்டு வந்தான், அவர்களை வைத்து நீங்கள் தொழுவித்தீர்கள், அதற்கு பிறகு வானத்துக்கு போனீர்கள் என்றாம் சொல்லுகிறீர்கள். எனவே இந்த மக்கள் விளங்கிக் கொள்வதற்காக அந்த பைத்துல் முகத்தஸுடைய தோற்றத்தை சொல்லுங்கள், அதனுடைய முகப்பு எப்படி, அதனுடைய மிஹ்ராப் எப்படி, அதனுடைய மிம்பர் எப்படி, அதனுடைய விசாலம் எப்படி, அதனுடைய எத்தனை தூண்கள் என்ற ஒவ்வொன்றாக கேட்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் அழகாக பதில் சொல்லுகிறார்கள். இருக்கிறவர்கள் எல்லாம் வியந்து போனார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா, அல்லாஹ் தூய்மையானவன், அவனுக்கு முடியாதது ஒன்றும் இல்லை, அவன் தான் அஸ்ரா பி அப்திஹி, தன்னுடைய அடியார் முஹம்மதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவோடு இரவாக மக்காவில் இருந்து அங்கே பலஸ்தீனத்துக்கு அழைத்து சென்றான், அதற்கு பிறகு வானுலகத்துக்கு உயர்த்தினான் என்றெல்லாம் சொல்லி குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். ஏன்? எங்களுடைய அத்தாட்சிகளை காட்டுவதற்காக. எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொழுகை மிகப்பெரிய ஈமானுக்கு பிறகு அமல்களிலே மிக முக்கியமானவன். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் தொழுகையில் பொடுபோக்காக இருக்கிறார்களோ, யார் தொழுகையில் உதாசீனமாக இருக்கிறார்களோ, ஃபகத் பரிஅத் மின்ஹு திம்மத்துல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு வாப்பா மகனை பார்த்து சொல்றாரு, நீ சொன்னது கேட்கிறாய் இல்ல, நீ ஏண்ட பொறுப்புல இல்ல, நீ கேட்கிறதெல்லாம் உனக்கு வாங்கி தர மாட்டேன் என்று சொன்னா, உண்மையிலே தந்தையோடு பேரண்ட்ஸோடு அன்பாக இருக்கிற அந்த மகனுக்கு எவ்வளவு கவலை வரும். அல்லாஹ் தஆலா அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், எந்த ஒரு முஸ்லிம் தொழுகையில் பொடுபோக்காக இருக்கிறானோ, அதை உதாசீனம் செய்கிறானோ, ஃபகத் பரிஅத் மின்ஹு திம்மத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய பொறுப்பு அவனிலிருந்து நீங்கி விடுகிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு புனித இஸ்லாத்திலே அழகான வழிகாட்டலை தந்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அதனாலதான் குர்ஆனுடைய ஆரம்பம் ஸாலிகல் கிதாப், இந்த வேதம் லா ரைப ஃபீ, சந்தேகம் இல்ல, சந்தேகம் இல்லாத மார்க்கம். அன்பு சகோதரர்களே, எங்கட அறிவுக்கு சில விடயங்கள் எட்டாமல் இருக்கலாம், எங்கட புத்திக்கு படாமல் இருக்கலாம், எல்லாமே மனிதனால் கண்டுபிடிக்க முடியாது. சுப்ஹானல்லாஹ். இன்றைய விஞ்ஞானம் என்ன சொல்லுகிறது? கோள்களை ஆய்வு செய்கிற, சந்திர மண்டலத்திலும் கால் வைத்த இன்றைய சயின்ஸ், இன்றைய விஞ்ஞானிகள் என்ன சொல்லுகிறார்கள்? எங்களுடைய அறிவுக்கு எட்டாத, எங்களுக்கு புலப்படாத இன்னும் எத்தனையோ அண்டவெளியிலே இருக்கிற கோள்களும் அண்டவெளியிலே இருக்கிற பிரபஞ்சங்களும் எங்களால் கண்டுபிடிக்க முடியாது என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், வமா கதருல்லாஹ் ஹக்க கத்ரிஹி வல் அர்து ஜமீஅன் கபலத்துஹு வஸ் ஸமாவாத்து மத்வியாத்துன் பியமீனிஹி. அல்லாஹ்வை இந்த சமுதாயம் இன்னும் சரியான முறையில் விளங்கல். அல்லாஹ் யார்? அவன் எப்படிப்பட்டவன்? வமா கதருல்லாஹ் ஹக்க கத்ரி, உரிய முறையிலே விளங்காமல் இருக்கிறார். இந்த முழு உலகமும்
முழு பிரபஞ்சமும் அல்லாஹ்வுடைய ஒரு கைக்குள்ளே இருக்கிறது. அதாவது என்று அல்லாஹு தஆலா புனித குர்ஆனிலே அவனுடைய வல்லமையை பற்றி சொல்லுகிறான் சகோதரர்களே. எனவே சிறப்பான ஒரு மாதம் பிறை 23 இருக்கிறோம். இந்த மாதத்திலே பிடிக்கிற ஒரு நோன்பு ஒரு மாதத்துடைய பாவங்களுக்கு குற்ற பரிகாரம் என்று ஹதீஸிலே வருகிறது. இன்னும் பல சிறப்புகள் வருகிறது. அடுத்து வருகிற ஷஅபானுடைய மாதம் முழுக்க நபி அவர்கள் சுன்னத்தான நோன்பு பிடித்திருக்கிறார்கள். அந்த மாதத்திலே தான், அதாவது ஷஅபான் மாதத்தினுடைய 15வது இரவும் துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு இரவு என்பது அதிகமான உலமாக்களுடைய கருத்து சகோதரர்களே. எனவே நமது குறுகிய வாழ்நாளிலே 60, 50, 40 வாழ்ந்தாலும் முன்னோர்கள் செய்தது போல அமல்களை சுவீகரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அடைவதற்காகத்தான் இப்படி அல்லாஹ் எங்களுக்கு சிறந்த மாதங்களை தந்திருக்கிறான். இவற்றை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அதே போல அன்பு சகோதரர்களே, இந்த மாதம் பலஸ்தீனை நினைவுபடுத்துகிற ஒரு மாதமாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போதுதான் அந்த மக்கள் சகோதரர்களே நிம்மதி பெருமூச்சு விட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த சமாதானம் தொடர வேண்டும். அந்த மக்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி வந்து சேர வேண்டும். அல்லாஹ் நிச்சயமாக அவர்களுக்கு உதவி செய்வார். அந்த மக்களுடைய தியாகம் அந்த மண்ணை வென்றெடுப்பதற்காக அன்பு சகோதரர்களே ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். உலமாக்களுடைய ஃபத்வா, பலஸ்தீனிலே நடக்கிற போராட்டம் அவர்களுக்கு மட்டுமல்ல, அது முழு முஸ்லிம்களுடைய ஒரு கடமைப்பாடு என்பதை மறந்துவிடக் கூடாது. நாங்கள் அதிலே பொடுபோக்கு செய்வோமே ஆனால் நாம் எல்லோரும் அல்லாஹ்விடத்திலே அகப்பட்டுக் கொள்ளுவோம். ஏனென்றால் பலஸ்தீனுடைய விடயம் பலஸ்தீனிலே இருப்பவர்களுடைய மட்டுமல்ல. அன்பு சகோதரர்களே, நமது புனித ஸ்தலம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கஅபாவுக்கு அடுத்ததாக கட்டிய அந்த பள்ளி வாயில் அது பலஸ்தீனிலே இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ் தான். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தான் அவர்கள் அதை அழகாக கட்டி முடித்தார்கள். எனவே புனித கஅபா, அதை அடுத்து புனித மதீனாவிலே இருக்கிற மஸ்ஜிதுல் நபவிக்கு அடுத்ததாக பைத்துல் முகத்தஸ் எங்களுடைய புனித ஸ்தலம். அன்பு சகோதரர்களே, எனவே அந்த மக்கள் போராடி போராடி அவர்கள் இழந்தது அதை பற்றி நான் சொல்லித்தான் நீங்கள் விளங்க வேண்டும் என்றில்லை. அல்லாஹ் ஒரு ஏதோ அவர்களுக்கு சந்தோஷ பெருமூச்சு விடக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறான். இது தொடர வேண்டும். இன்னொன்றை நாங்கள் முஸ்லிம்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் வாழுகிற காலம் அனாச்சாரத்துடைய காலம். உலக முடிவுக்கு நாள், உலக முடிவதற்கு முன்பு என்னென்ன அனாச்சாரங்கள், என்னென்ன விடயங்கள் இந்த உலகத்தில் நடக்கும் என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அவற்றை எல்லாம் கண்டு கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய ஈமானை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய இஸ்லாமிய வழியிலே எங்களை உட்படுத்தி சாலிஹீன்களாக, நல்லவர்களாக அல்லாஹ்விடத்திலே போய் சேரக்கூடிய வழியை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, இந்த அனாச்சாரங்கள்ல, இந்த ஃபித்னாக்கள் அகப்பட்டுக் கொள்றதில்லை. அதனாலதான் நபி அவங்க ஒரு துஆவை கற்று தந்தாங்க. ஒவ்வொரு தொழுகையிலும் கடைசி அத்தஹியாத்தின் கடைசியிலே அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத்தி வ மின் ஃபித்னத்தி மஸீஹித் தஜ்ஜால். 4 விதமான ஃபித்னாக்கள் வாழ்க்கையினுடைய இந்த அனாச்சாரங்கள். மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் வ மின் ஃபித்னத்தில் மின் அஸாபில் கப்ர் வ மின் ஃபித்னத்தி மஸீஹித் தஜ்ஜால். அதிகமாக நாங்கள் கருத்துணர்ந்து விளங்கி இந்த துஆக்களை ஓதிக்கொள்வதிலே அல்லாஹ் எங்களுக்கு பாதுகாப்பை வைத்திருக்கிறார். எனவே இந்த சிறப்பான மாதம், அதை அடுத்து வருகிற ஷஅபான், அதை அடுத்து வருகிற ரமலான், இந்த காலங்களை நல்ல முறையிலே கழித்து சொர்க்கத்தின் உயர்ந்த பதவிகளை அடைந்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு அல்லாஹ்விடத்திலே போய் சேரக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி வைப்பாராக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா. யா அல்லாஹ் எங்களை பொருந்திக் கொள்ளுவாயா. கண்ணியமான மாதங்கள் வந்தும் கூட அந்த மாதத்தின் பெருமதியை விளங்காமல் நாமோ பாவத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ் அதற்காக எங்களை குற்றம் பிடித்து விடாதே. யா அல்லாஹ் அந்த பலஸ்தீன மக்களுக்கு அந்த வெற்றியை நீ தொடர்ந்ததாக ஆக்கி வைப்பாயா. அவர்கள் இழந்ததை விட பல மடங்கு நன்மைகளை, நலவுகளை அவர்களுக்கு கொடுப்பாயா. இந்த நாட்டில் ஒரு சிறுபான்மை சமூகமாக வாழுகிறோம். யா அல்லாஹ் எங்களை பாதுகாப்பாயா. எங்களுடைய மஸ்ஜிதுகளை, வீடுவாசுகளை, வியாபார ஸ்தலங்களை அத்தனையும் பாதுகாப்பாயா. இந்த நாட்டிலே யா அல்லாஹ் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழலை எங்களுக்கு உருவாக்கி தருவாயா. எங்களை பொருந்திக் கொள்ளுவாயா. ஆமீன். வாஹிரு தஅவானா
அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.